அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி தற்போது சமீப காலங்களில் எப்படிதான் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில நடப்பு செய்திகளை சூப்பரா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிறப்பா கொடுக்க முடியுமோ நடப்பு செய்திகள், சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாம் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா போட்டி தேர்வில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாதனை படைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 13ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்டை இன்னைக்கு பாருங்க. ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்புடைய ஒரு செய்தி, ஒரு இணையதளம் மற்றும் ஒரு செயலி சேர்த்து பார்க்கலாம். இது ஏற்கனவே போட்டி தேர்வில் கேட்கப்பட்டது. சரியா? முக்கியமா இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இது அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிலும் கேட்பாங்க. கவனமா இருங்க. பாருங்க, சஞ்சார் சாதி. சரி, சாதினா ஜாதி இல்ல, சாதி. பாருங்க, சஞ்சார் சாதி, சாதி ஸ்பெல்லிங் SAATHI. சரியா? பாருங்க, சஞ்சார் சாதி இணையதளம் மற்றும் செயலி. The Sanjar Sadi portal was launched on May 16, 2023. மத்திய அரசால் சஞ்சார் சாதிங்கிற இணையதளம் மற்றும் செயலி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுமா? 2023ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்து மொபைல் ஆப். சரி, ஃபர்ஸ்ட் 2023ல அந்த போர்ட்டல் இணையதளம் ஸ்டார்ட் பண்ணது 2023. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி அதற்கான மொபைல் செயலி சஞ்சார் சாதி மொபைல் செயலி தொடங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாருங்க, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற பாருங்கம்மா. சஞ்சார் சாதி என்பது இந்திய தொலைத்தொடர்பு துறையினால், சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓகேவா டெக்னாலஜி அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்திய தொலைத்தொடர்பு துறையால் தொடங்கப்பட்ட ஒரு குடிமக்கள் மையப்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் செயலி ஆகும். சரிங்களா? சரி, என்ன நோக்கம், என்ன பயன் அப்படிங்கிறத பாருங்க. மொபைல் பயனர்களின், நம்ம செல்போனை யூஸ் பண்ணுவோம்ல, மொபைல் பயனர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் ஆன்லைன் மோசடிகள் மற்றும் செல்போன் திருட்டுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. செல்போன் யூஸ் பண்றவங்களை பாதுகாக்க வேண்டும். மொபைல் திருடு போச்சு அப்படின்னா அந்த மொபைல் வந்து யார்கிட்ட இருக்கோ அதை மீட்க வேண்டும், அல்லது அந்த செல்போன் யார் திருடினாங்களோ அவங்க அந்த செல்போனை அவங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை முடக்க வேண்டும். அதற்காக தான் இந்த இணையதளம் செயலி பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இது தவிர ஆன்லைன் மோசடிகள், சரி, உங்களுக்கு 50 லட்சம் பரிசு விழுந்திருக்குது. சரியா? இதற்காக நீங்க 1 லட்சம் ரூபாய் சேவை கட்டணமா செலுத்தினா 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி நிறைய மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகள் இருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு தான் இந்த சஞ்சார் சாதி இணையதளம் மற்றும் மொபைல் செயலி பயன்படுத்தப்படுகிறது. சஞ்சார் சாதி இணையதளம் தொடங்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு. அதற்கான செயலி தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. சரியாமா? அடுத்து பாருங்க, இந்த இணையதளம் மற்றும் செயலிகள் மூலம் வழங்கப்படும் சேவைகள் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். உங்கள் பெயரில், சரியா, நம்ம பெயர்ல உள்ள மொபைல் இணைப்புகளை அறிதல். சரி, அது என்ன சொல்லுவாங்க? TAFCOP, டாப் காப் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி, சரி, அந்த செல்போன் பயன்படுத்தக்கூடிய அடையாள அட்டையை பயன்படுத்தி உங்கள் பெயரில் எத்தனை மொபைல் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை சரிபார்க்க இந்த சேவை உதவுகிறது. நம்ம அக்கௌண்ட்டை பயன்படுத்தி எத்தனை மொபைல் கனெக்ஷன் இருக்குது, எத்தனை சிம் கார்டு இருக்குது, இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது இதுதான். உங்களுக்கு தேவை இல்லாத அல்லது தெரியாத இணைப்புகள் இருந்தால் அவற்றை புகார் அளித்து அந்த இணைப்பினை துண்டிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃப்ரீ சிம்மு 1 மாசம் 2 மாசம் ஃப்ரீயா நீங்க பேசிக்கலாம், நெட் இன்டர்நெட்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா சிம் கார்டை வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட்ல கூட ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அது 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு பார்த்தா 10 சிம் கார்டு அவங்க பேர்ல இருந்து இருக்கும். ஓகேவா? அப்படி ஒரே நபர் பேர்ல தேவையில்லாம சில சிம் கார்டு வந்துட்டு வாங்கியிருப்பாங்க அவங்க அட்ரஸுக்கு. அந்த சிம் கார்டுல ஓகேவா இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா அந்த இணைப்புகளை, தேவையில்லாத இணைப்புகளை துண்டிக்கிறதுக்கும் இந்த இணையதளம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஒன்று. அது முக்கியமான நன்மை இதுதான். தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல்களை தடுப்பது, இது வந்து CEIR சொல்லுவாங்க. சரி, ஒவ்வொன்றும் முக்கியமா CER என்று அழைக்கப்படுவது தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல்களை தடுப்பது. நம்மளுடைய மொபைல் போன் தொலைந்து விட்டாலோ அல்லது திருடப்பட்டாலோ அதை கண்காணிக்கவும் அனைத்து தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகளிலும் அந்த சாதனத்தை தடுக்கவும் புகார் அளிக்கலாம். இப்ப நம்ம செல்போன்ல என்ன சொல்றது, ஜிபே பண்றது, UPI டிரான்சாக்ஷன், சரி, நிறைய பாஸ்வேர்டு எல்லாமே அதில் நம்ம வச்சிருப்போம் நிறைய பேர். ஓகேவா? இது எல்லாமே நம்ம செல்போனை எங்கேயாச்சும் தொலைச்சிட்டாலோ அல்ல யாராச்சும் நம்மகிட்ட திருடிட்டாலோ அதற்கான மொத்த டீட்டெயிலும் அவங்க கையில போயிடும். சரிங்களா? அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த செல்போனுக்குள்ள எந்த செல்போன்ல எந்த இந்த நெட்வொர்க் நம்ம பயன்படுத்துறோமோ, ஏர்டெல்லோ, ஜியோவோ, BSNL எது யூஸ் பண்றோமோ அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை அப்படியே என்ன பண்ணிக்கலாமே, இந்த பிரீஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். கவனமா இருக்கு இந்த இணையதளம் மூலமாக. அடுத்ததாக நம்பர் 3, சாதனத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்த்தல். சரியா? புதிய அல்லது பயன்படுத்திய மொபைல் சாதனத்தை வாங்கும் போது, புதுசா செல்போன் வாங்குறோம் அல்லது செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறோம்,
அதன் IMEI எண்ணை பயன்படுத்தி அது உண்மையானதா அல்லது போலியானதா என்பதையும் சரிபார்க்கலாம். நம்ம ஒரு செல்போனை வாங்குறோம், புதுசோ பழசோ, அது உண்மையிலே அது வந்து அந்த ஒரிஜினல் தானா, அல்லது இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஐபோன் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி டூப்ளிகேட்டா சைனாக்காரன் வித்தியாசமா நிறைய வந்துட்டு அதே மாடலை போட்டுருப்பான். அப்படி போலியான மாடலை வச்சுட்டு அந்த செல்போன் இருக்குதா இல்ல உண்மையிலே கரெக்டா தான் அப்படிங்கிறதுக்கு எது பயன்படுத்தலாம்? இந்த IMEI எண், அந்த IMEI நம்பரை பயன்படுத்தி இந்த இணையதளம் மூலமாக நம்ம சரி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, IMEI என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்தியாவில் உள்ள செல்போன்கள் அந்த பயன்பாட்டில் அந்த IMEI அதனுடைய இலக்க எண்கள் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த IMEI அதையும் பதில சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா. அடுத்து சாக்ஷன் சொல்லுவாங்க, மோசடி தகவல் தொடர்புகளை புகாரளித்தல். சரியா? அழைப்புகள், தேவையில்லாத அழைப்புகள், கால்ஸ். அடுத்து SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் வரும் சந்தேகத்திற்கு இடமான மோசடி தகவல் தொடர்புகள் குறித்து புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்பேம் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி. இந்த போர்ட்டல் மூலமாக குடிமக்கள் தங்கள் தொலைத்தொடர்பு பயன்பாட்டின் மீது கட்டுப்பாட்டை பெறவும் பாதுகாப்பான டிஜிட்டல் அனுபவத்தை பெறவும் இந்திய அரசு உதவுறாங்க. சரிங்களா? முக்கியமானது கவனமாக சன்சார் சாதி போர்ட்டல் அப்படிங்கிறது CEIR அந்த மாதிரி பேர்ல நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மையை செஞ்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமானது காணாமல் போன அல்லது தொலைந்து போன செல்போன்களை மீட்டெடுக்கலாம் அல்லது அந்த செல்போன் பயன்பாட்டை முடக்கி நம்முடைய அக்கௌண்ட்ல பணம் மேற்கொண்டு யாரும் எடுத்துறாத அளவுக்கு அதை பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதுக்குதான் இந்திய அரசினால் 2023 இணையதளம், 2025 அதற்கான மொபைல் செயலி தொடங்கப்பட்டது. சரிங்களா? இது எதுக்கு இன்னைக்கு நியூஸ்ல வந்து அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த சஞ்சார் சாதி அந்த இணையதளம் செயலி மூலமாக ஆயிரக்கணக்கான மொபைல் போன்கள், திருடப்பட்ட தொலைந்த மொபைல் போன்கள் மீட்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தகவல் போட்டிருந்தாங்க. அதனால அது என்ன அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இன்னைக்கு நியூஸ்ல வந்த இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். அதாவது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிகள் போயிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியானது சரிங்களா பார்வையிட்டாங்க அப்படின்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ஏன் பார்வையிட்டாங்க அப்படின்னா, அந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அந்த வங்கியானது நிதி உதவி கொடுக்குறாங்க. சரி, கடன் உதவி. அப்படின்னா வேற யாரெல்லாம் இந்த கடன் உதவி திட்டங்களை, இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு யாரெல்லாம் கடன் உதவி கொடுக்குறாங்க, என்னென்ன அமைப்புகள், இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில், அதை இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் என்பது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் CMRL ஷார்ட்டா CMRL மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு அதிவேக போக்குவரத்து அமைப்பாகும். சரியா? இதன் முதற்கட்ட சேவை தொடங்கப்பட்ட நாள் ஜூன் 29, 2015. சரி, ஜூன் 2015. கவனமா இருங்க, டேட் மறக்க கூடாது. சரி, ஜூன் 29 என்ன தினமா? தேசிய புள்ளியியல் தினம். PC மகள்நோபிஸ் அவருடைய பிறந்த நாள். அந்த தேசிய புள்ளியியல் தினத்தன்று தான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் 2015. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமானது, நிறைய போட்டித்தர்களை கேட்ட கேள்வி. சரியா? இந்த சென்னை மெட்ரோ தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நகரில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. அது எந்த நகரம், எந்த ஆண்டு அப்படிங்கிற போனஸ் கேள்வியை பதில் சொல்லுங்க. சரிங்களா? சரி, இப்படி சென்னையில் 2015ஆம் ஆண்டில் அதோட முதல் வழித்தடம் எதையும் இணைத்தது அப்படின்னா ஆலந்தூர் மற்றும் கோயம்பேடு. சரியா? கோயம்பேடு மற்றும் ஆலந்தூருடைய முதல் சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் தொடங்கும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. சரியா? சென்னை மெட்ரோவின் முதல் ஓட்டுநர் என்ற பெருமை பெற்றவர் ஒரு பெண்மணி. யார் அப்படின்னா பிரீத்தி. சரியா? முதலமைச்சர் யாரப்போ செல்வி ஜெயலலிதா அம்மையார், அவங்களும் ஒரு சாதனை பெண்மணி. அதே மாதிரி இன்னொரு சாதனை பெண்மணி வந்திருக்கிறாங்க, சென்னை மெட்ரோ ரயிலில் முதல் பெண் ஓட்டுநர் என்ற சாதனை படைத்தவர் பிரீத்தி. அடுத்ததாக இந்த முதல் கட்ட வழித்தடங்கள் பார்த்துக்கோமா. இந்த காரிடார் 1, அதாவது வழித்தடம் 1 வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரை. காரிடார் 2 சென்னை சென்ட்ரல் முதல் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை அப்படிங்கிற போட்டுக்கிறாங்க. மொத்த கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர். 2ஆம் கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நியூஸ் என்னன்னா, டிசம்பர் 2025 முடிகிறதுக்குள்ள இந்த 2ஆம் கட்டம் பணிகள் முடிவடைந்து சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சேவைகள் தொடங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் ஓரளவுக்கு ஓவரால் தெரிய வேண்டியது, எப்ப தொடங்கினாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த விரிவாக்கம்லாம் சும்மா பேருக்கு தான். ஓகேவா? தாம்பரம், வேளச்சேரி, கிண்டி, கலங்கரை விளக்கம், உயர்நீதிமன்ற வரையில் புதிய வழித்தடங்களும் திட்டமிடப்பட்டுள்ளன. அதே மாதிரி இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை 2ஆம் கட்டத்தின் ஒரு பகுதியாக கொளத்தூர் ஸ்ரீனிவாசன் நகரிடையே சுரங்க பணி அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. சும்மா பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நமக்கு தெரிய வேண்டியது முதற்கட்ட சேவை எப்ப தொடங்கினாங்க, சரிங்களா, எங்க தொடங்கினாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். கவனமா இருக்கு. சரிங்களா? சரி, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான பாயிண்ட் போட்டித் தேர்வுக்காக.
சென்னை மெட்ரோ ரயில் சரியா இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக நிதியை பின்வரும் வங்கிகள் மற்றும் அமைப்புகள் வழங்கியுள்ளன. சென்னை சிஎம்ஆர்ஆர் என்று அழைக்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடுக்கு இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு யாரெல்லாம் நிதி உதவி கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுப்பாங்க, மாநில அரசோட பங்களிப்பும் இருக்கு. இது தவிர சில சர்வதேச அமைப்புகள் இருக்கிறாங்க. யாருங்கிறத பாருங்க. ஒண்ணு, ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி சரியா, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க, ஏஐஐபி. அடுத்து ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க. அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்து புதிய வளர்ச்சி வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். சரியா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்க எல்லா நாடுகளுக்குமான வளர்ச்சிக்கான கடன் உதவி நிதி வழங்கும் அமைப்பு. புதிய வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த வங்கியை உருவாக்குனது யார் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வங்கி. சரியா, பிரிக்ஸ் வங்கி இந்தியா உட்பட நிறைய நாடுகள் உறுப்பினர் இருக்கிற பிரிக்ஸ் அமைப்பு தான் இந்த என்டிபி வங்கியை உருவாக்குனாங்க. இந்த 4 வங்கிகளும் தான், 4 வங்கிகளும் நிறுவனங்கள் தான் என்ன பண்றாங்க, இதுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. கவனமா இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஏஐஐபி, ஏடிபி, என்டிபி இந்த 3 வங்கிகளின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பதில சொல்ல பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, சாலிடா ஒரு மார்க் எடுக்கலாமா, நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமானது. இந்த 3 வங்கிகளின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பதில சொல்லுங்க. சரியா, அது சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு சூப்பரான செய்தி இன்னைக்கு நியூஸ்ல வந்தது பாருங்க. சிவிங்கி புலி மறுவாழ்வு திட்டம். சரியா, அதாவது இந்தியாவின் தற்போதைய மற்றும் 15வது குடியரசுத் தலைவராக இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கோலா, அதுக்கு அடுத்து தற்போது போட்ஸ்வானா அப்படிங்கிற நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. போட்ஸ்வானா நாட்டிற்கு போயிருக்கும்போது அங்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்தியாவிற்கும் போட்ஸ்வானாவிற்கும். சரிங்களா, என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இந்தியாவிற்கு 8 சிவிங்கி புலி இனங்களை நாங்க உங்களுக்கு தரோம் அப்படி மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. யாரு? போட்ஸ்வானா இந்தியாவிடம். சரிங்களா, கவனம் பாருங்க. அந்த சிவிங்கி புலினம்ங்கிறது 1947ஆம் ஆண்டு கடைசியாக இந்தியாவில் பார்த்துக்கிறாங்க உயிரோட. சரி, அது சாகடிக்கப்பட்டது. அந்த சிவிங்கி புலி இனங்கள் முற்றிலும் அழிந்து விட்டது இந்தியாவில் அப்படி சொன்னது அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1952. சரிங்களா, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிவிங்கி புலி இனமானது இந்தியாவிற்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கிறது? ஆப்பிரிக்க நாடுகள். அதுல குறிப்பிடத்தக்க நாடு நமீபியா, தென்னாப்பிரிக்கா, சமீபத்தில் போட்ஸ்வானாவும் இந்த லிஸ்ட்ல வருது. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்தியாவில் 1952ஆம் ஆண்டில் சிவிங்கி புலியினம் முற்றிலும் அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, இந்த சிவிங்கி புலிகளானது IUCN அமைப்பின் சிவப்பு நிற பட்டியலின் கீழ் பாதிக்கப்படக்கூடிய இனமாக கருதப்படுகிறது. ரெட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இது சீக்கிரமா அழிய போகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாங்க IUCN அமைப்பு. சரிங்களா, IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். சரியா, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதன் தலைமையிடம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கு. சரியா, ஓகே பாருங்க. 2009ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள் அறிமுக திட்டம், ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள் அறிமுகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த வருஷம்? 2009ஆம் ஆண்டு. சரியா, ஆதார் அறிமுகம், AR ரஹ்மான் அவர்களுக்கு 2 ஆஸ்கார் விருது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், LTT லீடர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டது எல்லாமே 2009ஆம் ஆண்டு. அதே வருஷத்துல தான் ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள் அறிமுக திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஓகேவா, 2020ஆம் ஆண்டில் இது தொடர்பாக இந்தியா மற்றும் நமீபியா நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆப்பிரிக்க நாடான நமீபியா, அதாவது நீங்க எனக்கு சிவிங்கி புலி தாங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், எங்க நாட்டுல இந்தியாவில சிவிங்கி புலிகள் எண்ணிக்கையை, சரி இனப்பெருக்கத்தை எங்க அதிகரிக்கிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் நமீபியாவும் எப்போ ஒப்பந்தம் சைன் போட்டுக்கிறாங்க? 2020. அடுத்து, இந்தியாவில் அழிந்து போன அந்த சிவிங்கி புலிகளை மீண்டும் கொண்டு வர மத்திய அரசு இந்த திட்டத்தை தொடங்கியது. அதன்படி 2020 ஒப்பந்தம், 2022ஆம் ஆண்டில் நமீபியா நாட்டிலிருந்து ஒரு 8 சிவிங்கி புலிகளும், பின்னர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிவிங்கி புலிகளும் ஓகேவா இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த முதல் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அந்த சிவிங்கி புலியானது எங்கு சேர்க்கப்படுது அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குணோ பால்பூர் தேசிய பூங்கா. என்னமா குணோ தேசிய, பேப்பர்ல போடும்போது குணோ தேசிய பூங்கான்னு போட்டிருந்தாங்க, கரெக்டா குணோ பால்பூர் தேசிய பூங்கா. அந்த பூங்காவில் தான் சிவிங்கி புலிகள் விடப்பட்டது. கவனமா இருங்க. சரிங்களா, இப்படி நியூஸ்ல வந்ததுனால இந்த குணோ தேசிய பூங்கா அல்ல குணோ பால்பூர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படி கூட எக்ஸாம்ல கேட்கலாம். கவனமா இருங்க, ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன். தற்போது போட்ஸ்வானா நாடு, சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா நாடுகளை தொடர்ந்து போட்ஸ்வானா நாடு இந்தியாவிற்கு 8 சிவிங்கி புலிகளை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. யாருடைய சுற்றுப்பயணத்தின் போது? தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் போட்ஸ்வானா நாட்டின் அரசு முறை சுற்றுப்பயணத்தின் போது 8 சிவிங்கி புலிகள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமானதுமா.
அடுத்து ஒரு சர்வதேச செய்தி. கடந்த வீடியோல பார்த்திருந்தோம், பூட்டான் நாட்டிற்கு இந்தியா நிதி உதவி. சரியா, பூட்டான் நாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா, அங்க நீர்மின் நிலைய திட்டம், ஓகேவா, இப்ப ரயில் இணைப்பு திட்டங்கள், இப்படி நிறைய திட்டங்களை இந்திய அரசு வந்து தொடங்கி அதுக்கு நிதி உதவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்க. பூட்டான் நாட்டின் 13வது ஐந்தாண்டு திட்டத்திற்காக, அதாவது 2024-29 ஆண்டு காலகட்டத்திற்காக பூட்டான்ல 13வது 5 இயர் பிளான், 13th 5 இயர் பிளான் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த 13வது ஐந்தாண்டு திட்டத்திற்காக இந்தியா ரூபாய் 10,000 கோடி நிதியுதவி வழங்கியுள்ளது. பூட்டான் நாட்டின் தற்போதைய மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்சு, மறக்க கூடாது. சரியாமா, ரொம்ப முக்கியமான. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா பாருங்க. GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, இந்த கான்செப்டை முதல் முறையாக யார் உருவாக்குனாங்க அப்படிங்கறத போனஸ் கேள்வியா சொல்லுங்க. இது கடந்த வீடியோல ஃபுல் டேட்டா இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன குறியீடுகள், எத்தனை குறியீடுகள், யார் அறிமுகப்படுத்தினாங்க, உலக மகிழ்ச்சி குறியீடுல யார் டாப்ல இருக்கிறாங்க, அதுல இந்தியா எந்த இடத்துல இருக்கு, பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்குது, இலங்கை வங்கதேசம் எந்த பொசிஷன்ல உலக மகிழ்ச்சி குறியீடுல இருக்காங்க, எல்லாமே கடந்த வீடியோல நவம்பர் 12ஆம் தேதி வீடியோல இருக்கு. பார்க்காதவங்க ஃபுல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாமா கவனமா இருக்கு. சரிங்களா, அப்போ நேபாள நாட்டின் 13வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு இந்தியா வழங்கிய நிதி உதவி ரூபாய் 10,000 கோடி, மறக்க கூடாது. ஓகேவா, அடுத்து ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு பதில் சொல்ல பார்க்கலாம். ஐந்தாண்டு திட்டம்னு எனக்கு ஒரு சில கேள்விகள் கேட்க ஞாபகம் எனக்கு தோணுச்சு. இந்தியாவில் மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது மொத்தமா ஓவராலா. சரிங்களா, அதுல எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள், முக்கியமான ஒரு போனஸ் கேள்வி எக்கனாமிக்ஸ்ல, இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள்ல எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் தங்களுடைய காலத்தை நிறைவு செய்தது? 5 இயர் பிளான்னா 5 வருஷம், இந்த 5 வருஷ காலத்தை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவு செய்தது, அது ஒரு கேள்வி. சரிங்களா, அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை காலகட்டங்களில் ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது? எத்தனை காலகட்டங்களில் ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது? மூன்றாவது கேள்வி. சரிங்களா, அடுத்தபடியாக நான்காவது கேள்வி, இந்தியாவின் மொத்த ஐந்தாண்டு திட்டங்களில் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் தங்களுடைய இலக்கினை, ஜிடிபி இலக்கை அடைந்தது? இந்த போனஸ் கேள்வியா ஆர்வம் உள்ளவங்க, எக்கனாமிக்ஸ்ல கண்டிப்பா ஒரு மார்க் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பதில் சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கூட எடுத்து சொல்லுங்க, கவனமா இருக்கு. முக்கியமான ஒரு கேள்வி இது, கவனமா இருக்கு. சரியா, அடுத்து பாருங்க ஒரு தேசிய செய்தி. அல்பலா மருத்துவ பல்கலைக்கழகம், சரியா, நிறைய மருத்துவ பல்கலைக்கழகம், சரியா, யூனிவர்சிட்டிஸ், இது கல்வி நிறுவனம் நிறைய இருந்தாலும் எது வந்து நியூஸ்ல வருதோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லியில் நவம்பர் 10ஆம் தேதி அன்று ஒரு கார் வெடித்து சிதறியதில் பலியானோரின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்குமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லியில ஒரு கார் வந்து குண்டு வெடிச்சு அதுல ஒரு 13 பேருக்கு மேல இறந்துக்கிறாங்க. சரிங்களா, அந்த காரினை ஓட்டி சென்றவர் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாவை சேர்ந்த உமர் முகமது ஆவார். அவருடைய வயது 35. அவர் வந்து ஒரு மருத்துவ பேராசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 2 மருத்துவர்கள் ஹரியானாவின் அல்பலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. அப்போ இந்த அல்பலா மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் ஹரியானா. அங்க பணிபுரிகிற 2 பேர் மேல சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. இது விசாரிப்பது யாரு? தேசிய புலனாய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க. சரியா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். பாருங்க, முக்கிய அமைப்புகளை பார்க்கலாம். அதை தேசிய புலனாய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2009. சரியா, மும்பையில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு தாஜ் ஹோட்டல 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தேசிய புலனாய்வு முகமை. ஓகேவா, இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, ஒரு தாக்குதலோ அல்ல விபத்தோ நடைபெற்றது அப்படின்னா இது விபத்தா இல்ல திட்டமிட்ட தீவிரவாத ஒரு சதியா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதுக்கு யார் வருவாங்க? NIA அமைப்பு உள்ள வரும். அந்த வகையில இவங்க வந்திருக்கிறாங்க. எங்க? டெல்லி கார் வெடிப்புல. பாருங்க, இந்த கான்ஸ்டிடியூட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 சட்டத்தின்படி 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தேசிய புலனாய்வு முகமை என்று அழைக்கப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகேவா, இந்த தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவில் தீவிரவாத குற்றங்களை விசாரணை மேற்கொள்ள இந்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள ஒரு புலனாய்வு அமைப்பாகும். சரியா, சிபிஐ அப்படின்னா கிரைம், குற்றங்கள். ரா அப்படின்னா வெளிநாடுகள் இருந்து இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் முக்கியமான சதிகளை முறியடிப்பது. IB அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நடக்கிற அந்த இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எதிரான சதிகளை முறியடிப்பது. அந்த மாதிரி NIA முக்கியமான வேலைன்னா தீவிரவாத குற்றங்களை விசாரணை மேற்கொள்ள இந்தியன் கவர்மெண்டால உருவாக்கப்பட்டதான் NIA. ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியம், சும்மா சொல்லிட்டே போயிட்டே நினைக்காதீங்கம்மா. நிறுத்தி நிதானமா பாஸ் பண்ணி விட கேளுங்க.
ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளவு முக்கியம். அவ்வளவு ஈஸியா ஒரே இடத்துல உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஏன்னா இதுல அவ்வளவு எஃபோர்ட் போட்டு முழு நேரமா இதே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இருக்கிறோமா, சிம்பிளா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் அதுக்கப்புறம் இது பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் எங்கனாலும் சரி நம்ம ஏரியாவில் எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க சூப்பரா பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் நோட்ஸ் இருக்குது. கவனமா இருக்கு. சரியாமா? பாருங்க. அடுத்ததாக இந்த எண்ணெய் அமைப்பின் நிர்வாக தலைமையிடம் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற இடம் புதுடெல்லி. இதன் கிளைகள் பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரு 14 முக்கிய நகரங்களில் உள்ளது. இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த என்ஐஏ செயல்படுகிறது. இப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என்ஐஏ எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்னா இந்த அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட். தற்போது இந்த என்ஐஏ அமைப்பின் தலைவராக இருப்பவர் சதானந்த் வசந்த் அவர்கள். சரி, சதானந்த் டேட் அப்படி போட்டிருப்பாங்க. டேட்னா தேதி அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. டிஏடி பேரே உங்களுக்கு அப்படிதான் கவனமா இருக்கு. சரியாமா? என்ஐஏ முக்கியமானது. அடுத்து முக்கியமான விருதுகள் பாருங்க. சூப்பரான விருதுகள் 2 விருதுகள் இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்குது. ஒன்னு செவாலியர் விருது, இன்னொன்னு தேசிய தண்ணீர் விருதுகள். தேசிய தண்ணீர் விருதுகள் 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய அளவிலான தண்ணீர் விருதுகள் 2025ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வளம் நிறைந்த இந்தியர் என்ற மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை எட்டும் வகையில் மேற்கொள்ளப்படும் நற்பணி மற்றும் முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக தேசிய தண்ணீர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஞாபகமா, நீர்வளம் நிறைந்த இந்தியர் என்ற மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக இந்திய அரசால் வழங்கப்படும் இந்த தேசிய தண்ணீர் விருதுகள் 2024ஆம் ஆண்டிற்கானது. வழங்கப்பட உள்ள ஆண்டு 2025. தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தி தண்ணீர் பயன்பாட்டில் சிறந்த வழிகளை பின்பற்ற ஊக்குவித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. சரியா? அடுத்து அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய தண்ணீர் விருதுகளை மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சர் CR பட்டேல் அறிவித்துள்ளார். முக்கியமான விருது, கவனமா இருக்கு. சரியா? இந்தியாவில் நீரினை சிறப்பான முறையில் யார் பயன்படுத்துறாங்களோ அந்த தண்ணீர் தொடர்பான அந்த அணை திட்டங்கள், குளங்கள் எல்லாத்தையும் யார் சரியா கரெக்டா பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விருதுகள் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. இந்த அமைச்சகத்தின் மூலமாக, மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சகத்தின் மூலமாக. ஒரு சிறப்பு பாருங்க. தென் மண்டலத்தில், இந்தியாவின் தென் மண்டலத்தில் சிறந்த மாவட்டத்திற்கான விருதை யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க? திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கிடைத்துள்ளது. ஒரு சிறப்பான பாயிண்ட், கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இந்த விருதுகள் மொத்தம் 10 பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. தேசிய தண்ணீர் விருது மொத்தம் 10 பிரிவுகள். இல்ல சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம், சிறந்த கிராம ஊராட்சி, சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, சிறந்த தண்ணீர் பயனர் சங்கம் என மொத்தம் எத்தனை பிரிவுகள்? 10 பிரிவுகளில் இந்த தேசிய தண்ணீர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதுல யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சிறந்த மாநிலத்திற்கான விருது, தேசிய தண்ணீர் விருதுல ஓவராலா பார்க்கும்போது சிறந்த மாநிலத்திற்கான விருதை வென்றது மகாராஷ்டிரா. செகண்ட் பிளேஸ்ல குஜராத். 3ஆம் இடத்துல ஹரியானா. கவனம் பாருங்க. சரி, MGH மறக்கக்கூடாது. டாப் 3. ஓகேவா? அடுத்து சிறந்த மாவட்டம் தென்மண்டல அளவுல பார்க்கும்போது திருநெல்வேலி முதலிடம். அடுத்து சிறந்த நீர் பயனர் சங்கம் பிரிவில் கோயம்புத்தூர் மாவட்டம் வேட்டைக்காரன்புதூர் கால்வாய் ஓடையகுளம் கிராம நீர் பயனர் சங்கம் முதலிடம் பிடித்துள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக சிறந்த கிராம ஊராட்சி பிரிவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாலாபுரம் ஊராட்சியும், சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தில் உள்ள துமர்பானி ஊராட்சியும் 3ஆம் இடத்தை 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சிறந்த தொழில் நிறுவனம் பிரிவில் காஞ்சிபுரத்தில் உள்ள அப்பல்லோ டயர்ஸ் நிறுவனம் முதலிடம் பெற்றுள்ளது. ஞாபகம், சிறந்த தொழில் நிறுவனம், அதாவது ஒரு தனியார் நிறுவனம் சிறப்பான முறையில் யார் தண்ணீரை சூப்பரா பயன்படுத்துறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் டாப்ல இருக்குது யாரு? அப்பல்லோ டயர்ஸ். அமைந்துள்ள மாவட்டம் நம்முடைய காஞ்சிபுரம். அடுத்து நீர் பாதுகாப்பு திட்டங்கள். சரியா? நாட்டில் நீர் பாதுகாப்பு திட்டங்களில் தெலுங்கானா முதலிடம் பிடித்துள்ளது. சரியா? நீர் பாதுகாப்பு திட்டங்களை யார் சிறப்பா செயல்படுத்துறாங்க? அதுல நம்பர் 1 யார் இருக்கிறாங்க? தெலுங்கானா. சரிங்களா? இங்கு 4.05 லட்சம் கட்டமைப்புகளை நிறைவு செய்து இந்த சத்தீஸ்கர் மாநிலம் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. டாப்ல இருக்கிறது தெலுங்கானா, 2ஆம் இடத்துல சத்தீஸ்கர் மாநிலம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது யார் பார்த்தோம்? மகாராஷ்டிரா, அடுத்து குஜராத், அடுத்து ஹரியானா. இங்க பார்க்கும்போது நீர் பாதுகாப்பு திட்டங்கள டாப்ல இருக்குது தெலுங்கானா, 2ஆம் இடத்துல சத்தீஸ்கர் மாநிலம். கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து 3ஆம் இடத்துல யாருக்கான்னு சொல்லி பாருங்க. ராஜஸ்தான் மாநிலம். சரியா? ராஜஸ்தான் மாநிலம். இதுல யார் டாப்ல வராங்க பாருங்க. ஒவ்வொரு இது முக்கியமானது. இந்த பிரிவுகள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க பார்க்கும்போது நீர் பாதுகாப்பு திட்டங்கள டாப்ல இருக்குது தெலுங்கானா, செகண்ட் பிளேஸ்ல சத்தீஸ்கர் மாநிலம். சரிங்களா? தெலுங்கானா, அடுத்து சத்தீஸ்கர், அடுத்து ராஜஸ்தான், TCR. ஓகேவா? அடுத்து
தென் மண்டலத்தில் 3வது வகை பிரிவில் கோயம்புத்தூர் 2ஆம் இடத்தையும் நாமக்கல் 10வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் ராமநாதபுரம் 13ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு தலா ரூபாய் 25 லட்சம் பரிசொகை வழங்கப்பட உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. பரிசொகை எவ்வளவு? ரூபாய் 25 லட்சம். சாகித்ய அகாடமி விருதுக்கு எவ்வளவு பரிசொகை? சரியா, 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. கேல் ரத்னா விருதுக்கு வழங்கப்படும் பரிசொகை ரூபாய் 25 லட்சம். அந்த லிஸ்ட்ல இந்த மாவட்டங்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு எவ்வளவு பரிசு கொடுப்பாங்க? மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் ரூபாய் 25 லட்சம். ஓகேவா? நவம்பர் 18ஆம் தேதி தேசிய தண்ணீர் விருதுகளுடன் சேர்த்து இந்த விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்க உள்ளார். எப்ப வழங்குறாங்க? நவம்பர் 18ஆம் தேதி. சரியா, அன்னைக்கு நியூஸ்ல வரும் விருது வழங்கப்பட்டது. இப்ப அறிவிக்கப்பட்ட நியூஸ் பார்த்துக்கிறோம், அன்னைக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு வரும். அப்போ என்ன டீட்டெயில பார்ப்போம். சரியா, அடுத்து இன்னொரு முக்கியமான விருது பாருங்க, தோட்டா தரணி. சரியா, அவர்களுக்கு செவாலியே விருது. செவாலியே விருதுங்கிறது கலை பிரிவுக்காக பிரான்ஸ் நாட்டில் வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான விருது. இந்த அங்கீகாரம் இந்தியாவை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாருன்னு பார்த்தீங்கன்னா தோட்டா தரணி. சரி, சிவாஜி படம். ஓகேவா? அடுத்து அந்த இப்போ மணிரத்னம் படம் இல்ல, என்ன படாது, சரி பேர் ஞாபகம் வரல. ஓகேவா? இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் நிறைய சூப்பரா அந்த செட் ஒரிஜினலா இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த திரைப்படத்திற்கு நிறைய சூப்பரான செட்டை போட்டு கொடுத்திருக்கிறாங்க தோட்டா தரணி. அவரை கௌரவிக்கிற மாதிரி கலை இயக்குனர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகாரமான செவாலியே விருது வழங்கப்பட்டுள்ளது, அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ரீசெண்டா நியூஸ்ல தோட்டா தரணி அவர்கள் ஒரு வேர்ல்டு லெவல்ல நியூஸ்ல வந்தாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள பெரியார் ஈவேரா ஓவியத்தை உருவாக்கி அதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கியவர் தோட்டா தரணி. அதாவது தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த டைம்ல ஓகேவா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு தந்தை பெரியாரின் ஒரு ஓவியம் வைக்கப்பட்டது. சரிங்களா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால். அந்த ஓவியத்தை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா தோட்டா தரணி. இது தவிர சிவாஜி அது இதுன்னு நிறைய படங்கள், இந்த படங்களுக்கு செட்டு போட்டுக்கிறாங்க, கவனமா இருக்கு. சரிங்களா, அடுத்து செவாலியே விருது பெற்ற முதல் நடிகர் யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து சிவாஜி கணேசன் அவர்கள். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1995. இது தவிர சரியா, உலகநாயகன் கமலஹாசன், சரியா, ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், இது என்ன சூப்பர் ஸ்டார்னு தெரியல, ஷாருக் கான் ஆகியோர் இந்த விருதுகளை ஏற்கனவே பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்ததாக இன்று தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சஞ்சார் சாதி செயலி எதனுடன் தொடர்புடையது, எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல பார்க்கலாம். இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் முதற்கட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, எந்த பகுதிகளுக்காக. அடுத்து, சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி வழங்கும் அமைப்புகள் மற்றும் வங்கிகள் எவை, எல்லாமே சொல்லுங்க. அடுத்து, குணோ தேசிய பூங்கா, குணோ பால்பூர் தேசிய பூங்கா இந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. 5வது சூப்பர் 6 கேள்வி, NIA அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது. 6வது சூப்பர் 6 கேள்வி, பிரான்ஸ் நாட்டின் செவாலியே விருது சமீபத்தில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நிறைய முக்கியமான கேள்விகள், எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் கேட்டுக்கிறோம். இன்றைய தினத்துல சூப்பரான கேள்விகள் இருக்குது. எல்லா கேள்விகளும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.